உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. ஆமா லட்சுமி, இந்த சரசு பெரிய பொண்ணுலாம் எங்க போனாலுவ? ஆளையே காணோம். சரசா வராண்டேன்னு சொன்னவளால வரலாதலையா இழுத்து கொண்டுகிட்டு போனாலுவ. உமாலும் இந்த பெரிய பொண்ணும் எங்க கூட்டு போறீங்கன்னா அங்க பிள்ளையார் கோயில்ல சுண்டல் தராவ, அதான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனாலுவ. எதுக்கு? பிள்ளையார் கோயில்ல சுண்டல் வாங்குறதுக்கா? ஆமா, வேற எதுக்கு இழுத்துட்டு போகலுவ? என்னையும் கூப்பிட்டு பார்த்தாலுவே நான் போவாண்டேன்னு அந்தால. அப்ப நீங்க கடங்க, நான் சரசை இழுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போனாலுவே. எல்லாம் உடுங்க, வேண்டாங்க சொல்ல கேட்காம உங்களுக்கு வேண்டான்னா வாங்கியாவது எங்க கிட்ட தாங்க பங்கன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போறாளுவே. என்னத்த சொல்ல? அதானே, நல்லா இருக்கவளையும் கெடுக்கதானே அவளும் ரெண்டு பேரும். இழிச்சு வாச்சிதான் கோயிலுக்கு வர ஆசைப்பட்டா. ஆனா பிள்ளைக்கு சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் உடம்புட்டுங்காரு. ராத்திரிலாம் ஒன்றும் முழிச்சிருக்க தேவையில்ல, வீட்டிலே இருந்து வேணா முழிச்சிரு, உன் பிள்ளைய பார்த்துக்கிட்டு வீட்டில் வேணா இருந்துட்டாரு போல இருக்கு, அனுப்பலன்னு சொல்லி வருத்தப்பட்டா. பிள்ளை தூங்கினதான் அப்பாவா புருஷங்கிட்ட விட்டுட்டு வர வேண்டியதான். பிள்ளைய எழுந்துச்சேன்னா இடையில பாலக்கெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு பார்த்துக்கிடுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டாரேன்னு. வேற என்னாலுமா நம்ம இப்படி வந்து இருந்து பண்ண முடியும்? சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கோயில்ல நல்லா முழிச்சிருந்து அழகா எல்லாம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். இந்த நேரத்துல வராம வேற எந்த நேரத்துல அவளை விடுவானா? நானும் அதான் சொல்லியிருக்கேன், பிள்ளை தூங்கினதான் விட்டுட்டு ஓடிந்துருன்னு. சரின்னா என்ன பண்றாளோ தெரியல, வருவாளா இருக்கும் பாப்போம். இந்த தடவை கோயில்ல நல்ல கூட்டம் பத்தியலாக்க. ஆமா, போன தடவை இந்த பயல்வே டிவி எதுக்கி கொண்டு இங்க வச்சு படம் போட்டானுல்ல, அதனால எங்க வீட்டுக்காரன் தடவை வெள்ள ஸ்கிரீன்ல தியேட்டர் கணங்க இது பண்ணி இந்த டூரி கோட்டாக்ஸ்ல போடுவாங்கல்ல படம், அந்த மாதிரி படம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனாலதான் ஆள் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு படம் பார்க்கலான்னு. எக்க உண்மையாவ படம் பொடியாவன்னு சொல்லியே இல்ல. ஐயா லட்சுமி, உனக்கு தெரியாத? உனக்கு தெரியும்ல, நான் இருந்தேன். என்னக்க படம் பொடியாவ? வேற என்ன படம்? கோயில்ல வேற சினிமா படமா போட முடியும்? சாமி படத்தோட பழைய படம் எல்லாம் போடுவான்னு நினைக்கேன். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எங்க வீட்டுக்காரரு. அப்படியே? அப்ப நல்லா இருக்குமே. அப்ப பெரிய ஸ்கிரீன் அதுதான் அங்கே என்னமோ போட்டு கம்பு நட்டிட்டு கிடந்தானுல, நான் என்னத்துக்கு கிடந்து கம்பு நட்டியான்னு நினைச்சேன். 4 கால பூஜைக்கு அபிஷேகத்தை பார்த்துட்டு நம்ம நேரா போயிட்டு படம் பார்க்க உட்கார்ந்துட வேண்டியதுதான். நம்ம இங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் கேட்கும், அதனால பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த பயலுவ போன வருஷம் படம் போட்டானுவல டிவி தூக்கிட்டு வந்து இந்த வருஷமையும் போடுவானுவலா படம்ட்டானுவலா தெரியலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூங்காம நேர பக்குக்கு அப்படி கொஞ்சம் பேசிட்டு பார்த்துட்டு அப்படியே இருந்தேன்னா தூக்கம் வராம இருக்கும்ல, அதான் நினைச்சேன். பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரு பெரிய ஸ்கிரீனா தியேட்டர் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆமா ஒருவேளை இந்த பயல்வா தான் கேட்டிருப்பானுவலா இருக்கும்னு நினைக்கேன். பாத்தியா மாப்பிள்ள, போன வருஷம் டிவியை போட்டு பார்த்தோம் கோயில்ல, இந்த வருஷம் பாரு தியேட்டர் எஃபெக்ட்ல போட்டு சும்மா பட்டைய கிளப்பிட்டோம் பாரு. அதெல்லாம் சரி, ஆனா புது படம் போடுறேன்னு சொல்லிட்டு பழைய படத்தை போட்டு நம்மள ஏமாத்திட்டாங்களே. அட ஆமால, அப்ப நம்மள ஏமாத்தி விட்டாங்களோ? ஆமால, வா இப்பவே போய் அந்த அண்ணன் கிட்ட கேட்போம். வாழ சதீஷ பார்த்து அவங்கிட்ட சொல்லுவோம், அப்பதான் புது படம் போடுவாங்க. அவனே வயிற்ற கலக்குதுன்னு அவசரமா பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனான். அவன் எப்ப வர்றது? நம்ம போய் கேட்போம் அந்த ரேடியோ செட்டுக்காரன்ட்ட. சதீஷ் வாழ உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சு? ஏல அங்க கம்பு நட்டி எல்லாம் பண்ணும்போது அந்த அண்ணன் என்ன சொன்னாவே? புது படம் போட போறாங்கன்னு தானே சொன்னாங்க. பாரு பழைய படம் போட்டுட்டு இருக்காங்க, வந்து என்னன்னு கேளுமுதே. அட கிறுக்கு, வாயில நல்லா வருது பாத்துக்க. கோயில்ல என்னடா படம் போட முடியும்? இந்த மாதிரி சாமி படம் தான் போட முடியும். கோயில்ல வேற ஃபயர் மூவியா போட முடியும்? வாயில ஏதாவது வந்துற போகுது. ஃபயரை போட்டா ஃபயரா தான் இருக்கும். சரி ரைட் விடு. சாமி வந்து கண்ணு நோண்ட போற வேறு. சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சு உட்கார்ந்து சாமியே நினைக்கணும்ன்றதுக்காண்டி தான் சாமி படம் போட்டுருக்குது. நீங்கள் என்னன்னா புது படம் போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் டிராகனாவது போட்டிருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இல்ல சதீஷ், நீ சொன்னா கவின் அண்ணன் கேட்பார்ல, கவின் அண்ணன்ட்ட டிராகன் போட சொல்லலாம், நல்லா இருக்கும், பார்த்துக்கிட்டே கண்ணு முழிச்சிருக்கலாம். ஏதாவது தியேட்டர் பிரிண்ட் ஏதாவது கிடைச்சனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் மங்களா இருந்தாலும் சத்தம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு பார்க்கலாம். அங்க போய் அந்த அண்ணன்ட்ட இதெல்லாம் போய் கேட்டோம் நகி, ஐ அப்பா சங்குலே மீச்சு விடுவாரு. சும்மா இருந்து அவத்திடுங்க. போன முறை டிவியை போட்டு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டானே, நான் அந்த கவின் அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரு ஸ்கிரீன் ஏற்பாடு பண்ணுங்க, நல்லா இருக்கும், எல்லாரும் பாப்பவே வயசான எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல, அப்படி ஒரு தியேட்டர் செட்டப்ல ஒன்னு போடுங்க அந்த அண்ணன்ட்ட. ஐ அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்கள் வேணும்னா ஃபயரை போட்டு டிராகனை போட்டுன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கீல, அங்க போய் கேட்டேன்னு வை, சங்குலே மீச்சு விடுவா பாத்துக்க. சரி விடு மாப்ள, நாங்க இதே பாக்குறோம், இது கூட நல்லா தான் இருக்கும்.
இருக்கும். சாமி பார்க்கணும்னு நினைக்கியே சாமியை நல்லா அழகா ஃப்ரீயா பார்த்து கும்பிடலாம். படம் பார்க்கணும்னு நினைக்கியே இங்க வந்து படம் பார்த்துக்கிட்டு அப்படியே கண்ணு முழிச்சிருப்பாவ. சாமி கும்பிடுறதுக்கு இடம் ஃப்ரீயா இருக்கும், அழகா இருக்கும் சாமி கும்பிட உள்ள. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. அதுவும் சரிதாம்ல. இதுல அந்த வடிவேலு காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கும்ல. இதுல தானே அந்த சூனாப்பானா? ஆமா ஆமா, அந்த சூனாப்பானா இதுல தான் வருவாரு. ஆமா, நல்லா தான் இருக்கும்ல. சரி, அப்ப பாப்போம். இல்ல சதீஷ், இன்னைக்கு அப்ப எத்தனை படம் போடுறாங்களா? அது தெரியல. இன்னைக்கு விடிய விடிய ஆனா படம் தான். ஃபுல்லா சாமி படம் தான். ஏதாவது அரண்மனை ஏதாவது பேய் படம் ஏதாவது உண்டா? அதெல்லாம் கிடையாது, ஒன்லி சாமி படம். அட போங்கடா டேய். இந்த படத்துல எத்தனை தடவை பாக்குது? பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு போ. சலிச்சு போச்சுனா வீட்டுக்கு போய் குப்பர் அடிச்சு தூங்கல. இதெல்லாம் என்னைக்கு பார்த்தாலும் பார்க்கலாம். சூப்பர் படம். பிடிக்கலன்னா நீ வீட்டுக்கு கிளம்பு, இடத்தை காலி பண்ணு. சரி சரி மாப்பிள்ள, விடு விடு. சரி வா, நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஆமல சதீஷ், நம்மளும் அப்படியே கோயில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் வா. ஓகே. ஏ பிங்கி, உன் புருஷன் எங்க? அதனால எங்க அண்ணன் வெண்டக்காவை வீட்ல கொண்டு வைங்க. இது பண்ணி அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு அடப்பான படம். அந்த மாதிரி படம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதனால தான் ஆள் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு படம் பார்க்கலாம்னு. ஓ அப்படியா? அப்ப நீ போலையா? ஐயோ கிழவா, நான் போகாம இங்கே பாய விரிச்சு படுப்பேன். உனக்கு என்னையா? நான் இருக்கிறது உனக்கே எரியுது. நீ கொஞ்சம் நவுந்தன்னா அங்கன காலை நீட்டி படுக்கலான்னு பார்த்தேன். அதான் நீ எப்போ போவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அந்த கம்பை பிடிங்க அடிச்சு விடுவேன் அம்மா அடிச்சு. நானே என் மோனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பொண்ணு கொட்டணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போ எந்திரிச்சு போவேன், இதுல வந்து படுக்கலான்னு இருக்கானா? போய் வெளியே போய் படியா, அங்க படம் போட்டிருக்காங்க பாரு, அங்க போய் பார்த்துக்கிட்டே படு. படம் பார்க்க போகணும் தான். சரி, வேற வழி இல்லைன்னா அங்கதான் போய் படுக்கணும். எந்திரிச்சு போய் கரெக்ட் போயில ஏன் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கான்? நான் உன் சைக்கிள் ஏறேன்னு சொன்னா இல்ல. உனக்கு எனக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்ல பப்பு மாதிரி இந்த தடவை இந்த மாதிரி எல்லாம் படம் போடுவாங்கன்னு. சின்ன பொண்ணு அப்பவே சொன்னா, நான் தான் நம்பல. என் பேச்ச என்னைக்கு கேட்டிருக்கிய? நான் சொன்னா நம்பவே மாட்டியல. அம்மா, உனக்கு ஆனுவல் பிராக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்குமே, நீ எப்படி இங்க வந்த? உங்க அம்மா தான் விடணும்டாவல. இந்தா கையில புக்கோட தான் வந்தேன். அங்க வச்சு படிப்பேம்மா, கண்ணு முழிச்சு படிப்பேன், அப்படி இப்படின்னு பீலா விட்டுட்டு வந்திருக்கேன். அட ஃப்ராடு, படிக்காம தான் அப்ப புக்க கொண்டு டிக்கெட்ல வச்சிட்டு உட்கார்ந்திருக்கியாக்கும். ஆமா, பிராக்டிக்கல் தானே, அட்டன் பண்ணாலே மார்க் போட்டுருவாங்க. அதுக்கு எதுக்கு உட்கார்ந்து படிக்கணும்? அது சரி. நமக்கு அதிக மார்க்லாம் வேண்டாம், பாஸ் மார்க் போதும். அது சரி. இவ பேசிட்டே இருக்காதீங்க, பாருங்க படத்தை பாருங்க. இவ ஒருத்தி எல்லாத்துலயும் சின்சியரா இருப்பாம்மா. எப சோனி, அங்க காஃபி ஊத்துறாவோப, எல்லாரும் வாங்கிட்டு போறாவ. போய் வாங்கிட்டு வாங்கலாம். நீங்களும் போனா நாங்க எங்களுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வருவோம், உனக்குலாம் வாங்கிட்டு வர மாட்டோம். சி, ஏன் இப்படி இருக்கியே? எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்கப. எனக்கு லைன்ல நிக்க ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். அப்ப எங்களுக்குலாம் மட்டும் கூச்சமா இருக்காதோ? ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் தருவாவ. ஏதாவது சின்ன பிள்ளைக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்கப. ஆமா, எனக்கும் சோனி தூக்கமா வருது. வா நம்ம போய் வாங்கி குடிச்சிட்டு வருவோம். என்னப்பா 10 மணிக்கு என்ன தூக்க வேண்டி இருக்கு? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? விடிய விடிய முழிச்சிருக்கணும். அதனால காபி எல்லாம் அப்பப்ப ஊத்துவாவன்னு நினைக்கிறேன். அண்டை நிறைய வச்சு அப்படியே டீ போட்டுக்கிட்டு இருந்தாவ. அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு காபி இருக்கு. போங்க போய் குடிச்சிட்டு எனக்கும் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் போய் எங்களுக்கு மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வருவோம் பாரு. எப்ப பூமாரி, சின்ன பண்ண வா போவோம். எந்திரிங்க. எப்ப நம்ம எந்திரிச்சோன்னா இடம் போயிரும். இடம்லாம் போவாது, அவ இவங்க இருக்கல்ல, இவளை இடத்த பிடிச்சிக்கிட்ட சொல்லுவோம். எனக்கு காபி வாங்கிட்டு வரலன்னா நான் இடத்தெல்லாம் பிடிக்க மாட்டேன்ப்பா. சி, ஏன் இப்படி இருக்கா? ஆமா, அப்ப எனக்கு காபி வாங்கிட்டு வருவேன்னு சொல்லு. அப்பனா வேணா இந்த இடத்த பிடிச்சு வைக்கேன். சரி, வாங்கிட்டு வந்து தொலைக்கேன். இடத்த ஒழுங்கா பிடிச்சு வை சொல்லிட்டேம்மா. போங்க போய் காபி குடிச்சிட்டு எனக்கு வாங்கிட்டு வாங்க. அந்த சைடு பிஸ்கெட்லாம் கொடுக்காங்களாம், முடிஞ்சா அதையும் வாங்கிட்டு வாங்க. வாங்கப்பா போவோம். இவாளுக்கு எல்லா இடத்துலயும் எங்க என்னென்ன கொடுக்காவ எல்லாம் தெரியுது. போய் வாங்க தான் வரண்டங்க. எல்லாம் பசங்க குரூப்ல போட்டு விடுறானுவே, அதான் அவளுக்கு தெரியுது. ஓஹோ, இவ பசங்க குரூப்ல எல்லாம் இருக்காளா? சதீஷ் தான் அவ நம்பர் அன்னைக்கு சேர்த்து விட்டான். ஓஹோ, அப்படியா விஷயம்? இவ சின்ன பண்ண புக் அந்தால போட்டுட்டு வந்துட்டே. ஏதாவது கழுதைகள மியாஞ்சிர போகுது. மியாஞ்சிட்டு போட்டோம். வா அடிப்பாவி. எல்லாரும் லைன்ல வாங்க. லைன்ல ஒழுங்கா வந்தாதான் காஃபி, இல்லாட்டினா காஃபி கிடையாது. டேய் மாப்ள, சதீஷ் இங்க பாரு, காபி எல்லாம் ஊத்துறானுல. ஏய் ரமேஷ், நமக்கு ஒரு காபி ஊத்து பாப்போம். இல்ல கார்த்தி, லைன்ல வர்றவங்களுக்கு தான் காஃபி கொடுப்போம். ஒழுங்கா காஃபி வேணும்னா லைன்ல வந்து குடிங்க. சும்மா இடையில வந்து காபி கேட்கலாம் காபி கிடையாது. காபி வேணா போங்க லைன்ல நில்லுங்க. என்னடா இவன் இப்படி சொல்றான்? இல்ல, நான் கேட்டு வாங்கி தரேன். ஏக்கா என்னக்கா, வழிய விடுங்க, அடுத்த ஆள் வாங்க வேண்டாமா?
எப்ப இன்னொரு கிளாஸ் கொடுப்பா என் மௌனுக்கு? ஏக்கா இப்ப கொஞ்சம் முன்னாடி தானே உங்க மௌனுக்குன்னு வாங்கிட்டு போனீங்க, மறுபடியும் கேக்குறிய? எனக்கு சின்ன பிள்ளைல முடிச்சு கிடக்காதுல்ல, அவளுக்கு பசிக்கும்ல, அவளுக்கு கொடுக்கண்டாமா? என்னல நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா தம்பி, எனக்கு இன்னொரு கிளாஸ் தான் என் மௌனுக்கு. ஏக்கா யாரா இருந்தாலும் லைன்ல வர சொல்லுங்கக்கா. சும்மா சும்மாலாம் எல்லாருக்கும் 2 கிளாஸ்லாம் தர முடியாது, தலைவர் திட்டுவாரு. எப்ப குடுப்பா, வயசு பிள்ளை, அவ வந்து லைன்ல எனக்கு பூச்சப்படியாப்பா, நீ தா, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். ஏக்கா வேற ஒருத்தருக்கு கொடுத்தனா அவ்வளோ சண்டைக்கு வருவாக்கா. ஒரு கிளாஸ் தான் லைன்ல வரையிலுக்கு கொடுக்க சொல்லியிருக்காவ. டேய் கொடுத்து விடுறா பாவம், அதான் சொல்றாங்கல வயசு பிள்ளைல வந்து எனக்கு கூச்சப்படுதுவேன்னு. டேய் அடங்குங்கடா. ஏக்கா அப்படியெல்லாம் தர முடியாது. உங்க பொண்ணுங்களை வர சொல்லுங்க, உங்க பசங்களை வர சொல்லுங்க, அப்பதான் கொடுக்க முடியும். கிளம்புங்க கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. இருல தலைவரை பார்த்து சொல்லிக்கிட்டீங்க. அவரு தாங்க அந்த ரூல்ஸே போட்டது. அக்கா வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அடுத்த லைன்ல வந்து வாங்கிக்கிடுவோம். ரொம்ப பண்றாளுவே அந்த பயலுவே. இருக்கட்டும் பாத்துக்கிடியே. சரிசு பல்பு வாங்கிட்டா. என்னல என்ன பண்றீங்க? சும்மா இருல காப்பி, இவனோட அப்புறம் பாத்துக்கிடலாம். இவனும் இங்க என்ன பண்ணுவானுவே? நம்மளே மேலே அவனும் காப்பிக்கு தான் வந்திருப்பானுவே. அப்படிதானே சரிசு? நீங்க என்னத்துக்கு காப்பி வாங்க தானே வந்தியா? போங்க போங்க, போய் லைன்ல நின்னு காப்பியை வாங்குங்க. அம்மா எவ்வளவு லைன் நிக்குது, இந்த லைன்ல போய் எப்படி நம்ம காப்பி வாங்குறது? அதான் சதீஷ் இருக்காம்ல, சதீஷ் நமக்கு வாங்கி தர முடியானா? ஏது நானா? ஆமல சதீஷ், எங்களுக்காக இது கூட பண்ண மாட்டியால? அவனே அசிங்கப்பட்டு ஓரமா நிக்கான், அவன் எங்க வாங்கி தருவான்? ஆமல சதீஷ் வாங்கிதால, நீ கேட்டா ஒன்னும் தருவானுவேன். இல்ல நான் வாங்கி தருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு இருக்கு. லைன்ல வந்தாதான் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கே கேட்க சங்கடமா இருக்கு. இதுல வேற உங்களுக்கு எப்படி நாங்க வாங்கி தரது? இல்ல ரொம்ப பீத்தாதடா, வாங்கி தர. எங்களை பார்த்தா பாவமா தெரியலையால? இங்க சதீஷ் நிலமே பாவமா இருக்கு, இதுல இவ்வளவு வேற. இல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கள, நீங்களே என்னை கேவலப்படுத்தாதீங்க. இல்ல சதீஷ் இப்போ காப்பி வாங்கி தருவியா மண்டியா? யாருக்கும் வாங்கிலாம் தர முடியாது. உங்களுக்கு ஃபேவரா வாங்கி தந்துட்டேன்னா அப்புறம் அவளோட சண்டைக்கு வருவாங்க. போங்க போங்க, போய் லைன்ல நின்னு வாங்கி குடிங்க. இவ சோனி, இவனோட பட்டி எதுக்கு போய் கெஞ்சிட்டு அடக்கிய? இவனோட கேட்கறதுக்கு அங்க காப்பி ஊத்துறவன்ட்டே போய் கேட்டா செஞ்சினா கூட அவன தந்துருவானுவே. வாங்க போய் நம்ம அவனோட கேட்போம். போங்க போய் கேளுங்க, அவங்களும் அதே தான் சொல்லுவானுவே. ஆமா வாங்க போய் நம்ம அவனோட போய் கேட்போம். இவனும் ஓவரா சீன் போடுறானுவே. நீங்க எல்லாம் ஒரு அண்ணனால என்ன அப்ப தம்பின்னு கூப்பிட்டுக்க, எனக்கு தான் வந்துச்சு. ஹலோ பிரதர், எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 3 காஃபி தர முடியுமா? யாரா இருந்தாலும் இங்க வந்து வாங்கிக்கோங்க. இந்தா வந்துட்டோம். எங்க அக்காவும் ஒரு கிளாஸ் காபி கேட்டா, அவளுக்கும் ஒரு கிளாஸ் காபி குடிப்பீங்களா ப்ரோ? உங்க அக்காக்கு தானே, இரு இந்தா இந்த ஜக்குல காஃபி ஊத்தி தாரேன். இந்த ஜக்கை கொண்டு போய் எல்லாரும் ஊத்தி நல்லா சந்தோஷமா ஊத்தி குடிங்க. ஏய் சூப்பர். ஐ நல்லா நிறைய ஊத்துங்க, நிறைய ஊத்துங்க. இருங்க மோந்து தாரேன். அடப்பாவி, பொம்பளை பிள்ளைல பார்த்ததும் ஜக்கோட ஊத்தி குடுக்கானுவே, நம்மள கேட்டா ஒரு டம்ளர் ஊத்தி தர முடியுமானுவே. துரோகி, இவ்ளோ நேரம் இதுல நின்னு தொண்டை தண்ணி வத்த ஒரு டம்ளர் காபி கேட்டா ஒரு சொட்டு தர முடியேன்னா லைன்ல வான்னு, இப்ப பொம்பளை பிள்ளைல பார்த்ததும் ஜக்கோட ஊத்தி குடுக்காம பாரு. எப்படி வாங்கிட்டோம்ல? எங்களுக்கா காபி வர வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்க, பாருங்க ஜக்கோட காபி வாங்கிட்டு வந்துட்டோம். போங்கம்மா போங்க, எந்த குளிருக்கு இதமா இருக்கோ நல்ல சுட சுட காப்பியை குடிச்சிட்டு கண்ணை முடிச்சு கிடங்க போங்க. நாங்க படம் பார்த்துக்கிட்டே சூடா காப்பி குடிப்போம். அங்க வடை ரெடி ஆகுது, வடை வரும்னு சொன்னாங்க, போய் அடுத்து வடையை வாங்க போனோம். இவ சோனி வா, இவங்கிட்ட என்னத்துக்கு வெட்டி பேச்சு? காஃபி ஆறிட போகுது, சூடா நம்ம போய் காஃபி குடிக்கலாம். ஆமா ஆமா சோனி, அதுவும் சரிதான். ஓடியா ஓடியா நம்ம போவோம் சீக்கிரம். எல்லாம் இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாதுல, காஃபி அண்டாக்குள்ளே வச்சு முக்கி எடுத்துறணும் இவனை. டேய் என்னடா பாவமா பார்த்துட்டு இருக்கீங்க? சரி வாங்க வாங்க, ஆளுக்கு ஒரு கிளாஸ் தானே, வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாம் பெரிய பொண்ணு, உங்களுக்கு கூட வாரதான் நல்லாதான் இருக்கு. ஒரு பக்கம் கேவலமாவும் இருக்கு, ஒரு பக்கம் சிரிப்பா வருது. அப்படிதான் இருக்கோம், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த உமாலங்க அவள ஆளை காணா, நம்ம கூட தானே, நம்ம பின்னாடி தானே நின்னா லைன்ல, இப்ப எங்க போனா? அதானே அந்த நாய் எங்க போச்சு, பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு நினைச்சேன், வரலையே. அப்ப 2வது ரவுண்டுக்கு மறுபடியும் போய் நின்னுட்டாலோ. ஏலா பெரிய பொண்ணு, நீங்கள் போய் இங்கே நில்லுங்க, என்ன நான் இதை கொண்டு போய் வீட்ல வச்சுட்டு வந்துடுறேன். ஆமா இவன் என்னத்தை தலையில தூக்கி வச்சுட்டு ஓடியாரா? ஆமா அந்த குண்டாவுல என்னதுலாம் இருக்கு? அட பெரிய பொண்ணு வேற ஒண்ணும் இல்ல, புளியாதரதான். என்னது புளியாதரையா? இவ்வளவு புளியாதரா உனக்கு யாரெல்லாம் தந்தா? அவ்வளவு அங்க தொன்னையில கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காவ, ஆளுகளுக்கு பத்தாதுன்னு. நீ என்னன்னா ஒரு குண்டா நிறைய தூக்கிக்கிட்டு ஓடியாரா? அதானே, உனக்கு மட்டும் எப்படி குண்டாவோட கொடுத்தாங்க? அதானே, அது எப்படி ஒரு குண்டா நிறைய புளியாதரையா அப்படியே எடுத்துட்டு போன்னு தருவாங்க? நான் அவியலுக்கு தெரியாமலாம் தூக்கிட்டு வந்தேன். அட களவாணி, அது எப்படிலாம் அந்த கூட்டத்துக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருந்ததா
நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்களா? எனக்கு அப்புறம் பின்னாடி எல்லாம் தள்ளு முள்ளாகி போச்சு. அங்க ஒரே சண்டையில அடிப்படி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாலே. அந்தல நீங்க சண்டையை போடுங்க, நான் தூக்கிட்டு ஓடுறேன் புளியாதுறைன்னு சொல்லிட்டு நான் குண்டானோட தூக்கிட்டு ஓடியான்ட்டேன். ஆனா இந்த புளிசாதம் அப்படியே கெட்டு போகாதுல்ல, வீட்டுல கொண்டு வச்சுட்டு நக்கி நாளைக்கு பொறுமையா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அதுக்காக தான் எடுத்துட்டு போறேன். வீட்டுல கொண்டு போய் நான் வீட்டுல வச்சுட்டு வந்துடுறேன்னு. அதுக்குள்ள மறுபடியும் கோயிலுக்கு போயிடாதீங்க, நானும் வரேன், சேர்ந்து போவோம் என்ன? இங்கே நில்லுங்க, எங்கேயும் போயிடாதீங்க சொல்லிட்டேன் அம்மா. அட பியாதி எடுப்பா, கொதவுல வரைக்கும் தின்னுருக்கா, தின்னுட்டு வீட்டுக்கு இப்படி அள்ளிக்கிட்டு ஓடியாளே. இவ்வளத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன நீ ஒத்தையில தும்பா? எக்கோ அவ ஒத்தையில திங்கிறதுக்கு இல்ல, எல்லாருக்கும் ஷேரிங்னு சொன்னால காலையில ஒருவேளை எல்லாருக்கும் தருவாளா இருக்கும். ஏது இந்த புளிசாதத்தையா? ஆமா அப்படிதான் சொல்லிட்டு கொண்டு போறா. அட நீ வேற, அன்னதானன்னு அவ்வளோ அங்க எல்லாருக்கும் சோறு பொடியாவே, இவ போடிய சோத்து வீட்டுக்கு அள்ளிக்கிட்டு ஓடியாளே. என்னத்த சொல்ல? சரி விடுங்கக்கோ, அந்த பக்கமும் போனா பாயசம் தராங்களாம், நம்ம போய் அங்க போய் பாயசம் குடிப்போமா? இங்க பாரு, இதுக்கு மேல எனக்கு ஒரு பருக்க கூட உள்ள இறங்காது, நிறைய சாப்பிட்டுட்டேன். அங்க லட்சுமி அக்கா நம்மள தேடிட்டு டப்பாவே, வாங்க நம்ம அங்க போவோம். நிறைய வியாழ கிடக்கும் கோயில்ல. 4 கால பூஜைக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்று படையலுக்கு அங்கே வைக்கணும். இப்போ அப்பயே என்னமோ செய்யணும்னு சொன்னாவே, கடலைலாம் ஊறப்பட்டிருக்கேன்னு பயிர் கீரலாம். அதனால போய் அழிக்க வேண்டிய வேலை கிடக்கும். வாங்க நம்ம போவோம். அதான் லட்சுமி அக்காக்கு அங்கே ஆள் கிடக்கும்ல, எங்கள் மைனி கிடப்பாவே, எங்கள் மாமியார் எல்லாம் கோயிலுக்கு தானே போயிருக்காவ, அவியல்வே பார்த்துக்கிடுவாவ. பெரிய பொண்ணு என்ன மீனா? இந்த பக்கம் சாந்தி அக்கா போனாவளா பாத்தியா? இல்லையே, நான் பார்க்கலையே, எங்கே வந்த மாதிரி இல்லையே. ஐயோ பார்க்கலையே, எங்கே போனாவன்னு தெரியலையே. போன வேற நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு பின்னால தான் நின்னாவே, அங்கே ஒரே அடிப்படி சண்டை ஆகி போச்சு. அதனால அந்த கூட்டத்துக்குள்ள நெரிசல்ல எங்கே போனாவன்னு தெரியல. நான் மட்டும் புளிசாதத்தை வாங்கிட்டேன். அவங்க வாங்கிருப்பாவன்னு நினச்சி பார்த்தா அவெல்லாம் காணும். அதான் வாங்கிட்டு ஒரு வேளை முன்னாடி போயிட்டாவளோன்னு பார்த்தேன். இங்கே வரலையே மீனாவியே. சரி, அப்போ சிவன் கோயிலுக்கு போனாலும் பிற்பாவளா இருக்கும், அங்கே தான் படம் பொடியாவே. அதனால அங்கே போய் பார்க்க போனோன்னு சொல்லிட்டு இருந்தாவே. மொபைல் அங்கே தான் இருக்கான்னு. ஒருவேளை அங்கே பிற்பாவளா இருக்கும். நான் அப்போ அங்கேயே போகிறேன். ஆமா, என்ன படம் போடுறாவ? புது படம் போடியாவன்னாவ? புது படம்லாம் ஒன்றும் போடலை, பழைய சாமி படங்கள் தான் போட்டு அடக்காங்க. அப்பயே பார்க்கும்போது கண்ணாத்தால அது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் வேற இங்கே பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு நினச்சிட்டு இங்கே வந்தோம். சரி, அப்போ நான் வாரேன். சரி மீனா. எக்க வாரியெல்லாம் நம்மளும் போவோம். சாமி படம் போட்டிருக்கானா, பார்க்க நல்லா இருக்கும். ஆமாம், அங்கே தான் போனோம். என் மோளும் அங்கே தான் கிடப்பா. அவளுக்காவது இதை திங்களான்னு போய் கொண்டு போய் கொடுப்போம். எனக்கு இதுக்கு மேலே ஒரு பருக்க கூட சாப்பிட முடியாது. நல்லா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு. சரி, அப்போ வாங்க போவோம். இந்த உமா அங்கே நிற்க சொன்னால அவ கிடக்கா, அவ வீட்டில் வச்சுட்டு வருவா. வந்தானா அவளை போனை போட்டு கூப்பிடுவோம். சரி, அப்போ வா போ. சாந்தி, அங்கே நல்ல கூட்டமா? ஆமாக்கா, எல்லா கோயில்லையும் நல்ல கூட்டமாக இருக்கு. பார்த்துக்கிடுங்க, சாமி ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொன்று கும்பிட்டுட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடமும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வர வேண்டியதுதான். பெரிய பொண்ணு சரசக்கா உமா எல்லாரும் கூட அங்கே தான் நின்னாவே. எங்கெல்லாம் சோறு பொடியாவளோ அங்கெல்லாம் பெரிய பொண்ணு உமாலும் இருப்பாளுவே. அவ்வளோ இல்லாத இடமே இருக்காது. இன்னைக்கு அவ்வளோ காட்டில் மழை தான். போ, எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாம் கிடைக்கும். அது என்னமோ சரிதான்க்க, இப்படி வாங்கி தின்னுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தா சாமி எப்ப பார்க்கது? அதான் சரி, நம்ம சாமியை பார்க்க போவோன்னு வந்துட்டேன். நானே மீனாவே அந்த ஆளை விட்டுட்டு தான் வந்தேன். அவ வேற தேடிட்டு டப்பா என்னைய. எங்க போனாலும் சுத்தி இங்கதான் வருவாவ. எங்க போனாலும் பார்க்கலாம். சரி, நீ அக்கா நம்ம தாளிச்சிட்டோம்ல, அடுத்த பூஜைக்கு சாமிக்கு கேப்பாரி பையரு கொண்டு கொடுத்துட்டு வந்துடட்டுமா? போ லட்சுமி, வேணா போய் கொடுத்துட்டு வா. என்னம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா பூசாரி, என்ன நீங்களே வந்துட்டீல? இப்பதான் கொண்டு வந்து தரலான்னு பார்த்தேன். கொண்டாமா, இந்தாங்க சாமி. சரிம்மா. வெளியே படம் போட்டதும் உள்ள சாமி கும்பிட ஆள் இல்ல. அவ்வளோ அங்க வெளியே படம் பார்க்க வையாச்சு. சரி, நல்லதுதான் விடு. நம்ம போய் சாமி அபிஷேகம் பார்க்கலாம்ல, எல்லாம் பார்க்கலாம்ல பூஜையெல்லாம். வா, நம்ம போய் முன்னாடி போய் நிற்போம். ஆமாக்கா, வாங்க. தூங்கி எவ்வளவு வீட்டுல போய் தூங்க வேண்டியது தானே, இங்க என்னத்துக்கு கோயிலுக்குள்ள வந்து தூங்கிட்டு அடக்கலவே? ஆமா மந்தா, கம்பு என்னதாரு அவளை அடிச்சு பத்து. ஐயே, அவ எந்திரிச்சானா ஆடுன்னு ஆடுவா. எனக்கு எதுக்கு வம்பு? நான் சாமி கும்பிட வந்தேன். டே சரண், எங்க இருந்தாலும் தயவு செய்து சீக்கிரம் வந்துரு. உங்க அம்மா வீட்டு வாசல் வெளியே வந்துட்டாங்க. டே, அதுக்குள்ளேயுமா வந்துட்டாங்க? நான் இப்பதான் கோயில் பக்கத்துல வந்தேன், அதுக்குள்ள இப்படி சொல்றியே. ஒரு 5 நிமிஷம் சமாளிக்க முடியுமா? நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன். வாய்ப்பே இல்ல, உங்க அம்மாவெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. தயவு செய்து எங்க இருந்தாலும் வந்துரு. டே, கொஞ்ச நேரம் சமாளிடா. அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்ல. உங்க அம்மா வந்து கேட்டா ஏதோ பிஸ் அடிக்கிறதுக்கு பக்கத்துல போயிருக்கா, இப்போ வந்துருவானு என்ன சொல்லி சமாளிக்கலாம். மத்தபடி எல்லாம் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது உங்க அம்மாவை. சரி, இரு வாரேன். இப்ப என்னதான் பண்றது? சந்தியாவை பார்க்கவும் முடிய மாட்டேங்குது, பேசவும் முடிய மாட்டேங்குது. அவ வேற இந்த சடங்கு பிரச்சனைக்கு அப்புறம் நம்மகிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்கிறா. எல்லாத்துலயும் நம்மள பிளாக் வேற பண்ணி வச்சுட்டா. சரி, நேர்ல பார்த்து கோயில வச்சாவது கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுவும் நடக்காது போல இருக்க. சரி, திரும்பி போவோம், வேற வழி இல்ல. வந்த உடனே போயிருந்துருக்கணும். ரொம்ப நேரம் யோசிச்சு அங்கேயே வெயிட் பண்ணிட்டேன். அதான் தப்பா போச்சு. என்னக்கா கேட்டெல்லாம் கூட்டிட்ட?
ஆமா, சந்தோஷம் இன்னும் காணோம். அவன் வருவான்னு பார்த்தா அவன்கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போலான்னு பார்த்தேன். அவன் வந்தானா போன பண்ணுவான். கோயிலில் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதுதான். கோயிலுக்கு போலான்னு தான் கிளம்புனே, வேற நீ வந்ததான் அப்படியே பேசிட்டே இருந்துட்டேன். அப்படியா? நானும் அங்கே பக்கத்தில் கோயிலுக்கு போலான்னு தான் பார்த்தேன். சரி, அதுக்கு முன்னாடி உன்னையும் ஒரு பார்த்துட்டு இன்னைக்கு எப்படியும் முடிச்சிருக்கதான்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு உன்னையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம். இன்னைக்கு ஃபுல்லாக தான் கோயில் திறந்து தானே இருக்கும். அப்புறம் போய்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உன்னைய ஒரு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீ வேற மனசு சரியில்லாமல் இருந்தியா? அதான் வந்தேன். ஆனால் கடை அப்பயே முடியாச்சு. ஏன் இன்னும் சந்தோஷம் வராமல் இருக்கான்னு தெரியலையே. ஆமாம், அந்த பையன் ஒரு நாள் இவ்வளோ லேட் பண்ண மாட்டா. இன்னைக்கு என்னென்னு தெரியல. போன அவனுக்கு போக மாட்டேங்கு. சரி, வீட்டுக்கு எப்படியும் வந்துடுவான். வந்தானா என் அம்மா எங்கே போனான்னு உடனே போன் அடிப்பான். அடிச்சேன்னா அப்போ சொல்லிக்கிடலாம். சரிக்கா, சரி அப்போ நான் வரட்டுமா? இனிமே நீயும் கோயிலுக்கு தானே போனுங்க. வேணங்க வாயன், கோயிலில் நல்லா விசேஷமாக தான் இருக்குது. படம்லாம் போட்டிருப்பாவும் நினைக்க சத்தம் கேட்கு. போய் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு காலையில் பொறுமையாக போகலாம். நீ வேண்டாம், நான் அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போகிறேன். வீட்டில் வேற என் முவா வேற கிடக்கா. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா அசந்து தூங்கிடுவார். வேற அவளே பார்க்கணும்ல. அதான் உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருப்பாவில்ல. அப்புறம் என்ன, கதவை மட்டும் மூடிக்க சொல்லு, மூடிட்டு தூங்குங்கன்னு சொல்லு, காலையில் வரேன்னு. அப்படியா சொல்கிறா? ஆமாம், வேற நீ அங்கே போய் ஒத்தையில தானே இருக்கணும். அங்கே மீனாட்சி அக்கா வரோம், ஐயோ மாமியார் எல்லாம் கோயிலுக்கு வரோம். அதை அப்பயே கூட்டிச்சு. நான் அப்புறம் பொறுமையாக வரேன், நீங்கள் போங்கன்னே. சரி, அவியல்வ போனால் அவிய கோயிலுக்கு போட்டால் நீங்கள் வா, இங்கே இரு, வேணங்க நல்லா தான் இருக்கும். நானே அவிய மோவன் காரில் தான் வந்தேன். இந்த காரெல்லாம் சர்வீஸ் விட்ருக்குன்னு சொன்னதான். சரி, அப்போ அவன் கார் கிடக்குன்னு சொல்லிட்டு தான் அவனையும் கூப்பிட்டேன். ஐயா தூங்க போறியா கோயிலுக்கு போறியான்னே. இன்னைக்கு முடிச்சுதான் இருக்க போகிறேன் சரண் கூடன்னா. அப்போ வாயா கொண்டு என்னையும் அங்கே விடுனேன். பயல்வளையும் கூப்பிடு, கோயிலுக்கு கூப்பிட்டு போவோம். அவனும் கோயிலுக்கு தானே வரணும்னு நானுவேன். ஆமாம், ஏன் மோவன் ஆனால் வருவானா வரமாட்டானு தெரியலையே. அவன் அங்கே பயல்களோட எல்லாரும் கூடயும் சுற்றிட்டு அடப்பான். இங்கே அவனுக்கு யாரையும் தெரியாதே. அதான் அவன் கூட படித்த பையன், ஒரு பையன் குமார்னு ஒரு பையன் நல்லா பேசுவான். அவன் வருவான் அடிக்கடி. ஆமாம், அந்த பையன் இருக்கான். வேற ஒருத்தரும் கிடையாதுல்ல. அதான் லட்சுமி முள்ள கடக்கல் உள்ள அவள்கிட்ட நல்லா தானே பேசுவேன். கோயிலுக்கு வந்தானா அவளோட பேசிட்டு கோயிலில் அப்படி இருக்க வேண்டியதான், நேரத்தை பார்க்க வேண்டியது தான். நீ வேற அவளோட ஞாபகப்படுத்தாத, நான் கிளம்புறேன். ஏன் நீ இப்போ கோயிலுக்கு வந்தால் உன் மோவன் அவளை கூட பேசிக்கிட்டு பழக்கம் பிடிச்சிட்டு இங்கே இருந்துக்கிடுவான்னு பாக்கியோ? ஆட, என் மோவன் என் பேச்சை தட்டமாட்டான். அவளோகிட்டலாம் இனிமேல் ஏழை எடுத்தும் பார்க்க மாட்டான் பாரு. என்கிட்ட பியாருக்கு தான் மூஞ்ச மகரையே காட்டுவான். மற்றபடி தாயை விட்டு கொடுக்க மாட்டான் என் பிள்ளை. என்னமா போலாமா? பாரு, என் மோவனுக்கு 100 ஆயுசு. ஏமா, அங்க கோயில்ல நல்லா விசேஷமா இருக்கும் போல இருக்குமா? அங்க பாடலாம் போட்டிருக்காவ போல இருக்கு. போய் பார்த்துட்டு வருவோமா? நானும் உங்க அம்மையை அதுக்கு தான் ஐயா கூப்பிடியே, வர முடியுங்களே. ஏமா, இங்கே நல்லாதாம இருக்கும் போல இருக்கு. கோயில் விசேஷமா இருக்கு. நம்ம ஊர் கோயில விட இங்க நல்லா நிறைய அன்னதானம்லாம் போடியாவ போல இருக்கு. எல்லாரும் வாங்கிட்டு போறாவ. எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம போவோம். அம்மா, எங்க இருந்தாலும் சாமி ஒண்ணுதானம்மா. இங்கேயும் சிவன் கோயில் தான் இருக்கு. நல்லா இருக்கு, விசேஷமா பண்றாவ. வாமா பார்த்துட்டு போவோம். 4 கால அபிஷேகத்துல ஒரு அபிஷேகம் நீ எப்படியோ முடிஞ்சு போச்சு, பார்த்துக்க முடியாது. இன்னொரு 3 அபிஷேகம் இருக்கும்ல, அதுல ஒரு அபிஷேகமாவது பார்த்துட்டு போவோம். ஏல ரமணி, அதான் அவன் அவ்வளோ கூப்பிடியான்ல. சரி, அப்போ வா போவோம். இவன் எங்க? சாம அவன் அந்த கார் பக்கத்துல தான் இருக்கான். சரி, அப்போ வரானான்னு கேளு, போவோம். அதெல்லாம் அவன் நான் கூப்பிட்டா வருவாமா? நான் இதை கூப்பிட்டுட்டு வரேன். ஏக்கா வா, அப்போ போவோம் மெதுவா கோயிலுக்கு. வா. ஜாலி ஜாலி. அப்ப இன்னைக்கு கோயில சந்தியாவை பார்க்கலாம். டேய், என்னடா உங்க அம்மா அந்த பக்கமா போறாங்க? எல்லாரும் கோயிலுக்கு தான் போறாங்க. வா, நம்மளும் கோயிலுக்கு போவோம். டேய், அங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போனோம் தானே சொன்னாங்க. இப்போ என்ன எங்க போறீங்க? டேய் வாடா, இங்கேயும் கோயில் நல்லா ஜாலியா தான் இருக்கும் போல இருக்கு. நல்லா நிறைய பிரம்மாண்டமா லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. தியேட்டர் செட்டப் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, வரும்போது பார்த்துட்டு தானே வந்தோம். அப்புறம் என்ன, வா போய் பாப்போம் நம்மளும். நீ எதுக்கு கூப்பிடுறன்னு தெரியுது. உன் காட்டுல மழைதான் போ தெரியுதுல்ல. வா. நான் கூட எங்க அம்மா கிளம்பிடுவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை கோயிலுக்கு வந்துட்டாங்க. போனவன் திரும்பி வரேன்னா ஏமாந்துன்னு நினைச்சேன். கடவுள் இன்னைக்கு உன் பக்கம் இருக்காருன்னு சொல்லு. கடவுள் எனக்கும் சந்தியாக்குள்ள இருக்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். சரி வா வா, கோயிலில் வச்சுனா பேசிடுவா. போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு தான் நானும் காத்திருக்கேன். வா போவோம். அந்த படம் முடிஞ்சதா அடுத்த படம் போடுறவ உடனே. ஆமாப்பா ஜோனி, இந்தாங்க அதுக்குள்ள போய் இந்த சக்கை கொடுத்துட்டு வந்துருங்க. நக்கு யாம்ப ஜோனி இப்படி இருக்கா? உனக்கு காப்பி வாங்கி தந்ததே பெருசு. இதுல வேற இந்த சக்கை வேற நான் கொண்டு போய் கொடுக்க போகணுமாக்கா? நீ கொண்டு போய் கொடுப்போ. சண்டை போடாதீங்க, அங்க பாருங்க. எவ படவேட்டமன் போட்டிருக்கா, அந்த படம் சூப்பரா இருக்கும். ஆமாப்பா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்ப சோனி ஸ்டார்டிங்ல எழுத்து தம்ப போடுவான். எழுத்து போடுறதுக்குள்ள இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துடலாம. இந்த சக்கை மட்டும் ஓடி போய் கொடுத்துட்டு வந்துருப்ப ப்ளீஸ். வேற தியாட போறானுவேன். அடி வாங்கி செத்துறாத பத்துக்க என்கிட்ட. ஒழுங்கு மரியாதையா கொண்டு போய் கொடு. இப்பெல்லாம் அங்க யாரும் இருக்க மாட்டாவ. நீ லைன் நிக்கதான கூச்சமா இருக்கும்னா அங்க பையில தான் இருப்பானுவ. போய் கொடுத்துட்டு வா போ. இப்ப எனக்கு அதுக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு தானே உன்னைய போய் சொல்றேன். நான் மட்டுமாவே இந்த காப்பியை குடிச்சேன். நீங்களும் எல்லாரும் சேர்ந்து தானே குடிச்சியே. உனக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்த பத்தியா நீ பேசதான் செய்வ. இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. ஐயா, 2 பேரும் சண்டை போடாதீங்க. கொஞ்ச நேரம் இந்த படத்தை பார்க்க விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டு கிட்டு வந்துச்சுன்னா அப்ப கொண்டு போய் நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். நல்ல பிள்ளை பூமாரி. இந்த ஞாபகமா கையில வச்சுக்க. இனிமே 2 பேரும் சண்டை போடாம படத்தை பாருங்க. ஏமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளுவம்மா. இவளுக்குலாம் ஏன் பூமாரி நீ ஹெல்ப் பண்ற? அவளை கொண்டு போய் கொடுன்னு சொன்னாதான் அவளுக்குலாம் புரியும். விடு, நம்ம சந்தியா தானே. சரி விடு, நம்ம சந்தியா தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பொண்ணு 1க்கு போனா 2க்கு போனா ஏதாவது சொல்லி நம்மள கூப்பிடுவா பேர் வீட்டுக்கு. அப்ப அப்படியே போற வழியில கொடுத்துட்டு போயிட்டு வருவோம். சரி.
ஏம்மா நீங்க கோயிலுக்கு போங்க, நாங்க கொஞ்ச நேரம் சாமி படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வரோம். சரி வாரமணி, நம்ம உள்ள சாமியை பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் உட்காந்து வேணா வெளியே உட்காந்து படம் பார்க்கலாம். சரிக்கா. செருப்பு நான் அந்த பக்கம் கலத்தி விட்டுட்டு போவேன்னே. டேய் வாடா, இதுலயே உட்கார்ந்துருவோம். இதுலதான் கொஞ்சம் இடம் கிடக்கு. எல்லாரும் வேற நம்மளே பாக்குறாங்க, ஸ்கிரீனை மறைக்கிறோம்னு. சந்தி எங்க இருக்கான்னு பாக்கணும்ல, உட்கார்ந்துட்டா எப்படி தேடுறது? அதெல்லாம் அப்புறம் தேடலாம். முதல் உட்காரு தலை அங்க ஸ்கிரீன்ல படுத்து போயிரு, அவ்வளவு சத்தம் போட போறாங்க. ஓரமான தேடணும், அப்புறம் தேடிக்கலாம். முதல் உட்காரு. இவன் ஒருத்தன் நம்மள தேட விட மாட்டான் போல இருக்க சந்தியாவ. ஆமா, இவன் எப்படி இங்க வந்தான்? நீதானே வர சொல்லியிருப்ப. நல்லா ஸ்கிரீனுக்கு முன்னாடி நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான் பேரு. சோனி, எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா அவன் வாரதெல்லாம். நான் அவன்கிட்ட இப்பெல்லாம் பேசுறதே கிடையாது, எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டேன் தெரியுமா. அப்புறம் எப்படி அவங்க வந்தான்? நீ கோயில்ல இருப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பான். இல்ல சோனி கிருக்கி, அவள நீ திட்டணும்னே திட்டாதவ. அவ அம்மா பெரியம்மாலாம் வந்திருக்குதுல்ல, அவியரு கூட வந்திருக்கானுவே. அதானே எல்லாத்துக்கும் போட்டு இந்த சந்தியா பிள்ளைய ரொம்ப இவ டார்ச்சர் பண்றாப்பா சோனி. நல்லா கேளுங்க, ரொம்ப பண்றா. நான் அந்த பையன்ட்ட பேசுறதே கிடையாது, பிளாக் பண்ணிட்டே இவ திட்டுறான்னு. சோனி, அப்ப சீனியர் எப்படி வந்தாரு? நீ சைட் அடிச்சிட்டேடப்பியா, அதனால ஏதோ வர சொல்லிட்டியோ ஆள. செருப்பு என்கிட்ட அவன் நம்பரே கிடையாது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொல்லுவேன். நானும் ஒன்னும் அவனை பார்க்கல. அவனும் அவன் ஆளும் மூஞ்சியும். நான் வேணா வீட்டுக்கே போயிடுறேன்ப்பா. எதுக்கு? நாங்கெல்லாம் இங்க இருப்போம், நீ மட்டும் தனியா வீட்டுல போயிருப்ப. அப்புறம் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கா? தேவையில்லாதது. நீ இங்கே இரு என் கூட. ஏன்ப நீ? நான் என்ன சொன்னாலும் திட்டுற, ஏதாவது கோவப்படுற, சந்தேகப்படுற. நான் என்னதான் பண்றது? சரி சரி, நான் எதுவும் சொல்லல, நீ இங்கே உட்காரு. பாவம் இந்த சந்தியா, சோனிக்கு போய் அக்காவா பிறந்துக்கிட்டு படாத பாடு படுறாம்மா. என் கஷ்டம் உங்களுக்குலாம் தெரியுதுவே, இவளுக்கு தெரிய மாட்டேங்கு. சும்மா அப்ப சந்தியா உன்னைய டெஸ்ட் பண்ணேன். போத பேசாத என்கிட்ட. இல்ல சரணே, உத்து அந்த பிள்ளைய தேடுறேன்னு என்னை யார்த்தையாவது மாட்டி விட்டு தருமடி வாங்கி தந்துடாத. அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுடா, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அதான் உன் ஃப்ரெண்டு குமார் இருப்பானால, அவனை போனை போட்டு வர சொல்லு, அவன் தேடி தருவான். அட ஆமா பத்தியா, நான் அவனை மறந்துட்டேனே. அவனை போன பண்ணி எங்க இருக்கான் என்னன்னு கேளு, அதுக்கப்புறமா நீ சந்தியாவை தேடு. சரி. பெரிய பொண்ணு, உங்க மாமியார் இங்கதான் இருக்கு. ஐயா ஆமா, எங்க போனான்னு கேக்குமே. ஏல குமரி, எங்க சுத்திக்கிட்டு தெரிஞ்சா வா, வந்துங்கடா வந்து உட்கார்ந்து சாமி கும்பிடு வா. அது யாரு? பெரிய பொண்ணு சரச வந்துட்டாள்வல, உமால எங்க காணோம்? இல்லத்தே பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்கே இருந்து சாமி கும்பிடுறேன். இங்க உட்கார்ந்து சாமி கும்பிடு, நல்லா தெரியும் சாமி. இல்லத்தே பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்க நின்று பார்த்தாலும் சாமி தெரியுது, நான் இங்கே நின்று கும்பிடுறேன். என்ன நீயும் போ. சாந்தி, நீ இங்கதான் இருக்கிய? உன்னைய தேடிட்டு அலைஞ்சா மீனா? ஐயா அப்படியா? நான் அவளை காணோன்னு தான் அவளை தேடி இங்க வந்தேன். இங்க பார்த்தா காணோம். சரி, எங்க போனாலும் வருவா வருவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அங்க இருந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவளுங்க கோயிலுக்கு தான் உன்னைய தேடி வாரேன்னா, ஒருவேளை அங்க வெளியில படம் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். சரி இருக்கட்டும் இருக்கட்டும், இனிமே சாமி கும்பிட்டுட்டு வெளியே அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கிட்டேன் அவளை. சரி ரமணி, வா வா. அது யாரு கோயில்ல படுத்து தூங்குறது? கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு எழுப்பி விடு. அட, கோயில்ல வந்து யார் மேலேயாவது மண்ணள்ளி போடுவாளா? வாங்க நீ முத வா, இன்னும் ஓரமா நின்று கும்பிடுவோம். கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடலாம், இப்படி படுத்து தூங்கவா செய்வாவே? பெரிய பொண்ணு, அது லட்சுமி அக்கா மைனி தானே? அட ஆமா, அந்த ரமணி எப்படி இங்க வந்துச்சு? அதான் ஐயா அக்கா ஒண்ணுங்க இருக்குல்ல, அது கூட வந்திருக்கு. லட்சுமி அக்கா இன்னும் பாக்கலன்னு நினைக்கேன். ஆமா, அவிய முன்னாடி உட்கார்ந்துருக்காவல்ல, அதான் பாத்துருக்க மாட்டாவே. இந்த குண்டாத்தி தான் முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காளாக்கும். யாரு ரமணி? அங்க பாரு முன்னாடி முத யார் உட்கார்ந்துருக்கான்னு. அட லட்சுமியா? ஆமா, அவ கோயிலுக்குலாம் நல்லா வருவா பத்துக்க, அதான் முன்னாடி போய் உட்கார்ந்துருப்பாளா இருக்கும். இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கு, இதுக்கு தான் நான் வராண்டேன்னே. நான் அங்கே எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கே போயிருப்பேன். இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையிலுத்தாங்க. அட, எங்க இருந்தாலும் சாமி ஒண்ணுதானே. நீ ஏன் அதை பார்க்க? உனக்கு பிடிக்கலன்னா விடு, நீ சாமியை பார்த்து சாமியை கும்பிடு. முத ஆளா சாமியை மறைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா, இவ்வளோ தானே பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்காத, சாமியை பார்த்து சாமியை கும்பிடு. கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே வெளியே உட்கார்ந்துருப்போம். பாவும் அந்த பையன் எக்கி எக்கி தேடிக்கிட்டே இருக்கான். உன்னைய தலையை குனின்னு சொன்னேன், பாம்பு கணக்கா நீ தலையை நீட்டிக்கிட்டு இருந்தா இங்கதான் இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் அந்த பையன். ஏப்ப போவ, நான் படம் பார்க்கண்டாமா? இந்த படத்துல ஒரு நரி வந்து அப்படி நடந்துக்கிட்டே வாயிலிருந்து ஃபயரை விடும். அந்த ஃபயரை பார்க்கறதுக்காண்டி தான் நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில்ல உட்கார்ந்துக்கிட்டு ஃபயருங்காதவ நம்மளை பார்த்து அவ்வளோ தப்பா நினைக்க போறாவ. இல்ல குருட்டு பயில, நம்ம ரோல இருந்து அப்படியே 10வது லைன் பாரு, அப்படியே ரோல 4 பேர் வரிசையா உட்கார்ந்துருப்பா. அதுல ஒருத்தி நெட்டேன்னு இருப்பா பாரு, அவ தலை நல்லா தெரியும். எனக்கு தெரிய மாட்டேங்கல, அதுக்குதான் கொஞ்சமாவது வளரணுங்கிறது. அங்க சாமியை பாருங்கவே. பாத்துட்டேன். சரி, இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ணுவேன், நீங்க உட்காரு, இவனுக்கு துணைக்கி நான் பக்கத்துல போய் அவட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ இன்னைக்கு தர்மடி வாங்காம போமண்டேன்னு நினைக்கேன். நீ வாங்குறியோ இல்லையோ, அப்புறம் அந்த பிள்ளை வாங்க வேண்டியிருக்கோம் என் வீட்டுல. கொஞ்ச நேரம் அமைதியா இருல, பாக்குறதா இருந்தா இங்க இருந்து தெரியாம பாத்துக்க. பக்கத்துல போய் பேசுறேன்னு ஏதோ அவங்கள மாட்டிக்கிட்டி விட்டுறாத. அப்புறம் ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிச்சிருவாவ, அப்புறம் பேர் கெட்டு போகும். என்னடா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது? கொஞ்ச நேரம் அமைதியா இரு.
படத்தை பாரு, திரும்பு திரும்பு. அவன் அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. அப்புறமா போய் வேணா ஓரமா நின்று சைட் அடிச்சுக்க எவ்வளவு நேரம் வேணாலும். அவ்வளவுதான் பண்ண முடியுங்க. போய் பேசுனா அப்புறம் ஆளாளுக்கு ஏதாவது பேசுவாங்க, பிரச்சனையாயிரும். ஆமல சரணு, அவன் சொல்றதை கேளு, அவன் சொல்றது சரிதான். நீ பாட்டுக்கு வந்து அவளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடாத. அப்ப பேசக்கூடாதுங்கீங்களா? ஆமா, மூடிக்கிட்டு படத்தை பாரு. புதுசா நீ தள்ளிக்கிட்டு வந்த எங்க பொழப்பு என்ன ஆறுது? மரியாதையா போயிடுமா. கண் மலர் நான் வைக்க கூடாதா? என் கண்ணை பார்த்து